இந்த வீடியோ வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாவோ ரெக்கமெண்டேஷனாவோ இதை எடுத்துக்க வேணாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. வணக்கம் மக்களே, நம்மள யாராச்சும் 2025 மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தா நம்ம போர்ட்ஃபோலியோ இப்போ நெகட்டிவில் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் 2026 தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தால் இப்போ இருக்க நிலமையில் ஸ்மால் கேப் கேட்டகரியில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே லாஸ்ட் 1 இயரில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் தந்திருக்கு. அதே மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் கூட லாஸ்ட் 1 இயரில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இல்லைனா சிங்கிள் டிஜிட்டில் தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் லாஸ்ட் 1 இயரில் நெகட்டிவ்ல இல்லைனாலும் ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற காமனான மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா ரீசெண்ட் ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறது. நம்மள பெரும்பாலான பேர் ரிட்டர்ன்ஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ரிஸ்க்கை மறந்துடுறோம். கோவிட்க்கு அப்புறம் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் லார்ஜ் கேப்பை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதனால மக்கள் எல்லாரும் மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்டை வாங்கினாங்க. ஆனால் இப்போ லாஸ்ட் 1 இயராக நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸில் தான் கொடுத்துட்டு இருக்கு மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா ஷார்ட் டைமாக திங்க் பண்ணுறது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்பவுமே லாங் டேர்ம் கோலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கின ப்ராடக்ட். ஷார்ட் டேர்ம்கானது கிடையவே கிடையாது. தேர்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா ஓவர் டைவர்சிஃபிகேஷன். நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸுக்கு 2 to 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போதுமானது. ஆனால் நம்ம யூடியூப்ஸில் நிறைய வீடியோ பார்த்து நிறைய ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். 2026 மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு 3 கேள்வி கேட்கோங்க. நீங்கள் எதுக்காக உங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? உங்களோட ஃபினான்ஷியல் கோல் என்ன? உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்? இந்த மாதிரியான கேள்விகளை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 20 to 25% எல்லா வருஷமும் கிடைக்காதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு 12 to 14% தான் மார்க்கெட்டில் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 12 to 14% ரிட்டர்ன்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஈக்விட்டி அலோகேஷன் கரெக்டாக பண்ணணும். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பிகாஸ் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 709 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இதில் எப்படி நமக்கான 2 to 3 மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறது? இதுக்கான பதில் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் சிம்பிளாக இண்டெக்ஸில் ரெப்ளிகேட் பண்ணுறது தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். உதாரணத்துக்கு ஒரு இன்வெஸ்டர் நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா நிஃப்டி 50 வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். எக்ஸாம்பிளுக்கு HDFC பேங்க்குக்கு 12% நிஃப்டி 50ல் வெயிட்டேஜ் இருக்குன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற 100 ரூபாயில் 12 ரூபாய் HDFC பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபண்ட் மேனேஜர் ஆக்டிவாக வாங்கவோ விற்கவோ இல்லைங்கிறதால இதை பேசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இங்கே பெரிய கேள்வியே ஏன் இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணணுங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணும்போது நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸை இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணுறது மூலியமா எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் கன்சிஸ்டன்சி. 2006ல் 2000 ரூபாய் இருந்த நிஃப்டி 2025ல் 26,000 பக்கத்தில் இருக்குது. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணால் போதும். டைமே அதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிடும். மூணாவது லோ காஸ்ட் இன்வெஸ்டிங். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 0.5% இருந்து 1% வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டில் 0.05% இருந்து 0.10% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். நாலாவது நிஃப்டி 50ல் இருக்க கம்பெனி சுமாராக பர்ஃபார்ம் பண்ணால் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி நிஃப்டி 50க்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. இதனால தான் லாங் டேர்மில் நிறைய ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸால் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியறதில்ல. ஆனால் சில ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ணலாம். ஆனால் 700க்கும் மேற்பட்ட ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எந்த ஃபண்ட் பீட் பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ போர்ட்ஃபோலியோவில் 50 to 60% இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்ப்போம். நம்மக்கிட்ட 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இது இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸில் ரெப்ளிகேட் பண்ணும். நீங்கள் எந்த ஏஎம்சிஸ் வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் HDFC, கோட்டக், நாவி, UTI, ஆக்சிஸ் எல்லாருமே நிஃப்டி 50ல் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறதால எல்லா கம்பெனிஸும் சேம் ரிஸ்க் தான், சேம் ரிட்டர்ன்ஸ் தான். செகண்ட் நிஃப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்ட். இது இந்தியாவோட டாப் 100 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுலேயுமே எந்த ஏஎம்சிஸ் வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது நிஃப்டி 100ஓட சேர்த்து மிட் கேப் எக்ஸ்போஷரும் வேணும்னு ஆசைப்பட்டா மூணாவதா நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற 50% காசை டாப் 100 கம்பெனிஸ்லேயும் மீதி இருக்க 50% காசை மிட் கேப் 150 கம்பெனிஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை விட இது கொஞ்சம் வாலடைலாக இருக்கும். ஏஎம்சிஸ்னு பார்த்தா HDFC லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. ஜெரோதா லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் நிறைய ஏஎம்சிஸ் இருக்குது. எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்க ஃபண்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ஓவரால் சம்மரின்னு பார்க்கும்போது அன்ரியலிஸ்டிக்கான ரிட்டர்ன்ஸ் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாம போரிங்கான இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே லாங் டேர்முக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டோட ஏற்றம் இறக்கத்தை கண்டுக்காம லாங் டேர்முக்கு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பங்குச்சந்தை பட்டதாரி.